ஹலோ ஆல் வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். இன்னைக்கு நம்ம கிவ் அவே வினர் வந்து யாருன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு லாங் வீடியோ. ஸோ மெஹந்தி பிடிக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு டிஏஎம்எல் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ஆனால் கொஞ்சம் நார்மலாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒய் பிகாஸ் நான் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். லைக் ரொம்ப க்ளீன்லினஸ் இல்லை, ரொம்ப மெஸ்னஸும் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில மாட்ரேட்டாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வந்து மெஹந்தி பவுடர் அண்ட் ஆயில் வந்து எங்கே வாங்குறீங்க, எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் எங்கேக்கா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மார்வாடி மெஹந்திலேருந்து, அதாவது எம்எம் மெஹந்திலேருந்து ப்ரைடல் ஆயில் அண்ட் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன். யூக்கலிப்டஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசி ஹென்னா ஸ்டோர் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரோசி ஹென்னான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே சேர்ந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் தெரியும் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு ஆயில் ஆட் பண்ண அதே பவுல், அதாவது அந்த மெஷர் கப்லேயே நான் வந்து தண்ணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அளவா அவ்வளோதான் அளவான்னு கரெக்டாக எல்லாராலையும் அஸ்யூம் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பவுடர் வந்து ஒரு மாதிரி அப்சார்ப் பண்ணும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். அதுக்காக ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து அதை எப்படி சொல்கிறது, உருண்டை பிடிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, லைக் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்டு இந்த இடையில வந்து நான் ஒரு டம்ளர் டீயும் போட்டு நான் குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து எத்தனாவது டம்ளர்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி, அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஹென்னாவை வந்து பேஸ்ட்டை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சிடுறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 12 hours வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அண்ட் நைட்டே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான செலோஃபேன் ஷீட்டெல்லாம் எடுத்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ரோல் பண்ணி சீல் பண்ணலாம், நாளைக்கு சீல் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து ரோல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறது ப்ராக்டிஸ் நோட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 6 நோட்டு முடிச்சிட்டேன். இது 7வது நோட்டு. அதுக்கான வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், அதே தான். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எதை ரொம்ப நேரமாக இப்போ தேடிட்டுருக்கேன்னா, செலோஃபேன் ஷீட் வந்து எங்கே வச்சேன்னு தெரியல, அண்ட் அதை தான் தேடிட்டுருக்கேன். அது கிடைச்சதும் ஒரு வழியாக நம்ம சேரை எடுத்து போட்டு உட்காந்து செலோஃபேன் ஷீட் வந்து ரோல் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி ப்ரீகட் ஷீட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நான் மொத்தமாகவே கட் பண்ணி வச்சுருவேன். அதனால் அதை எடுத்து நான் வந்து இப்போ ரோல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அன்றைக்கி. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த வாட்டி நான் காமிக்கிறேன். ரொம்ப தெளிவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஹென்னா பேஸ்ட் மிக்ஸாலஜி வந்து நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ என் வீடியோவில் நீங்கள் பார்க்கலனாலும் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோன் ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு பின் வச்சு தான் வந்து பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அண்ட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிற பேஸ்ட் வந்து நம்ம கிவ் அவே வின்னருக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ சேல்ஸுக்கு நான் ஒரு 12 கோன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் இந்த பேஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லாங் வீடியோன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய ஷோவும் சொல்லிட்டேன் போல். இனிமேல் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் வந்து இதை பிஸ்னஸாக கொண்டு வருவேனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்சான ஒரு ஃபீல்டுன்னு நான் சொல்லுவேன். ஒய் பிகாஸ் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஏமோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி இதில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் இதில் மேஜிக்கே. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதில் என்னன்னே தெரியாமல் குதித்து சக்ஸஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க. அதுக்காக நீ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். அண்ட் என்னோடய கிளைண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேரும் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ எஸ், அதுதான். நீங்கள் தொழிலாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர கம்பல்ஷன்லேயோ அண்ட் ஒரு கடமையிலையோ நீங்கள் வந்து இதை இறங்கக்கூடாது. அதுதான் மெயின் ரீசன்.
ஸோ எல்லா தொழில்லயும் ஒரு ஒரு சலிப்பு இருக்கும் இல்லையா? ஆனா அது நீங்க புடிச்சு பண்ணும்போது, அந்த தொழில்ல வந்து உங்களுக்கு அந்த சலிப்பு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் தான் எனக்கு இந்த தொழில். ஸோ எஸ் அதுதான். நீங்களும் புடிச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவலையே தெரியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். The next day. ஆஸ் யூசுவல் முழிச்சதும் வேலை வந்து தொடங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு தயிர் சாதமும், அதாவது கலந்த தயிர் சாதமும், வெண்டைக்காய் பொரியலும் தான் செஞ்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் என்னோட வேலைகள வந்து தொடங்கணும். ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி குடுத்து அனுப்பிட்டு, பார்சல் அது பேரு பார்சல்லே வருது. கடையில வாங்கி வாங்கி. இது லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க வேண்டிய இதர வேலைகள் எல்லாம் நான் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் என்னோட மெஹந்தி வேலைய வந்து நான் பண்ண முடியும். எனக்கு வெசல் வாஷ் பண்ணுறதுக்கும் வீடை வந்து பெருக்கி மாப் போடுறதுக்கும் ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஸோ அவங்க பண்ணுறது இல்லாமல் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வேலை வந்து எனக்கு இருக்குது. அதுவும் நானாக வந்து மெஹந்தி பண்ணுறதுனால மட்டும்தான் ஹெல்ப்புக்கு வந்து அக்கா வந்து வருவாங்க. ஸோ நான் வெளியே எங்கேயாவது போயிட்டேன், அதாவது புக்கிங் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அந்த வேலை வந்து அப்படி அப்படியே இருக்கும். ஸோ அக்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அக்கா வந்து நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பாத்திரம் வச்சுட்டேன்னா அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பு. ரேணுகாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சின்ன தேங்க்யூ. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஸோ நான் என்ன மாதிரி நிறையா பேர் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே வந்து புக்கிங்க்கும் போயிட்டு வருவீங்க. அவங்க எல்லாருக்குமே கூட நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா என்னாலலாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் நான் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபிசிக்கலி எனக்கு ரொம்ப இஷ்யூஸ் இருக்கிறதுனால, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுறதுனால நான் வந்து ஆள் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இஃப் தேவைப்பட்டா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த வேலைகளே எனக்கு சரியாக இருக்குது. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த நேரத்தில் இல்லாமல் மிச்ச நேரத்தில் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, லைக் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி வைக்கிறது, இதுவே பெரிய வேலையாக இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, கொஞ்சமாச்சு நம்ம ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த உடம்பு வந்து கொஞ்சமாவது அடுத்தடுத்த நாள் வந்து ஓட முடியும். ஸோ ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடும்போது அந்த பாடி என்ன ஆகும்னு உங்களுக்கே வந்து தெரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இஃப் நீங்கள் பிரைடல் மெஹந்திலாம் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் உங்களால் போக முடியாது. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னடி பெரிய ஃபிலாசபிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இப்போ பேசாமல் நம்ம வேறு எப்போ பேசுகிறது? இருக்கும்போது எல்லாரையும் எல்லாருக்கும் மோட்டிவேட் கொடுத்துட்டு நானும் செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பேசும்போது தான் நானும் வந்து என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். அந்த விதத்தில் அதுதான் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே. ஸோ நம்ம கெட்டது தான் நம்ம மைண்டில் சீக்கிரமாக ஏறும், நல்லது அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. அது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய கெட்டது ஏறி இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கேன். அந்த விதத்தில் தான் நான் வந்து இந்த சேனலை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நீங்கள் இதுவாக கூட எடுத்துக்கலாம், லைக் மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். எஸ், தட்ஸ் இட். இப்போ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டாரு. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பேஸ்ட்டை வந்து இப்போது பேச வைக்க வேண்டியது தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் கலர் வந்து நல்ல ஒரு க்ரீனிஷ் வந்துடுச்சு. ஒரு நல்ல ஒரு பிளெண்டர் வச்சு அடித்து எடுத்துட்டேன் நான். பிளெண்டர் இல்லைக்கா என்கிட்ட, இப்போ அதை கூட என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் லூஸ் விட்டு ஐ மீன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக வந்துடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோன் சீலிங் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தூரமாக வச்சுட்டு ஃபோட்டோ கேமரா ஆன் பண்ணதுனால பிளர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் செக் பண்ணி நான் அதை எடிட் பண்ணிட்டேன். அண்ட் சீலிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னடி வித்தியாசமாக பேர் சொல்கிறேன்னா, ஃபில்லிங்ஸ்னால் இதுக்குள்ளே ஃபில் பண்ணுற ப்ராசஸ் பேர் ஃபில்லிங்ஸ். சீலிங்ஸ்னால் ஆஃப்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பேர் சீலிங். லைக் இந்த டேப் போட்டு சீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் சீலிங். ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் தென் இது நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியது கிவ் அவே வின்னருக்காக 10 பிரைடல் கோன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வின்னர் யாருன்னு சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேனே இல்லை. ஸோ வின்னர் பேர் வந்து ஜும்மா பானுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 பிரைடல் கோன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது கிவ் அவே வைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு
மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கிவ் அவே வின்னர் ஜும்மா பானுக்கு ஒரு பெரிய விஷயம். கொரியர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் பண்ணேன். பிகாஸ் அவங்கள வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட்னா ரொம்ப டீப்பாலாம் பண்ணல, லைக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக தான் நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். சார் பார்த்தீங்கன்னா லட்டுக்குட்டியை வந்து நான் தூக்கிட்டு வந்துடுவேன். எப்போவுமே ஆஃப்டர்நூன் டைமில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் குடுகுடுன்னு தூக்கிட்டு வந்துடுவேன். சார் வந்து அடிக்கடி ஊருக்கும் போயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார் நம்மள்ட்ட இருந்து. அவர் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுடுவேன். ஜிகே மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பை.